மாடர்ன் இம்ப்ளான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது டென்டல் இம்ப்ளான்ஸ் ரிசர்ச் வந்து டாக்டர்ஸ் பண்ணிருக்காங்களா? டெஃபினட்டா பண்ணிருக்காங்க. 19th செஞ்சுரி, அதாவது 1809ல டாக்டர் மேகியோலோ அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து இட்டலியில டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணாரு. பல்லு எடுத்த உடனே ஒரு கோல்டு டியூபை வந்து அந்த பல்லு எடுத்த இடத்துல அழகா சொருகி வச்சுட்டு அதை ஒரு மாசம் அழகா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல பல்லு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. ஆனா இது அந்த டைம்ல உள்ள ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் பயங்கரமா நெகட்டிவா கமெண்ட்ஸ் சொன்னாங்க, இப்படி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த இம்ப்ளான்ஸை ரிட்ரீவ் பண்ற மாதிரியோ இல்ல ரிமூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம பர்டிகுலர் டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அவர் டெக்னிக்ல சாலிடா இருந்தாரு. அது ஒர்க் ஆகும்னு. ஒருவேளை ஒர்க் ஆயிருக்கலாம். ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றதுக்கு ரீசன் என்ன, அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண கோல்டு வந்து அவ்வளவு பியோர் கோல்டு கிடையாது. ஒருவேளை பியோர் கோல்டு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த டெக்னிக் ஒருவேளை ஒர்க் ஆயிருக்கும், இன்டெகிரேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி உள்ள இம்ப்ளான்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த காலத்துல வந்து எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. சோ அதனால நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இமிடியேட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கலாம், பெயின் ஜாஸ்தியா இருக்கலாம். அப்புறம் இவர் கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு சிங்கிள் ரூட் இருக்கிற பல்ல மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு மல்டி ரூட்டட் டூத், அதாவது பின்னாடி உள்ள பல்லு ஒரு 3 வேர் இருக்கிறது இல்ல 2 வேர் இருக்கிற பல்ல வந்து டெஃபினட்டா இவரோட டெக்னிக்ல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அந்த டைம்ல அந்த டாக்டர் வந்து அதை பிலீவ் பண்ணி பண்ணாரு. ஃபியூச்சர்ல நம்ம பிரெயின் மார்க் கண்டுபிடிச்ச இந்த இம்ப்ளான்ஸ், அதாவது டைட்டேனியம் பேஸ் பண்ணி வந்த இம்ப்ளான்ஸ் ஒருவேளை அந்த இதையும் பேஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.